அனைவருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நியாயம் உள்ளது என்றும், மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் முதல்வராவது மட்டுமே நியாயம் என்றும் தெளிவாக எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். அதனால தான் அவருக்கு நேற்று கவர்னரும் இங்கு சென்னை வந்தடைந்தார்கள். இப்பொழுது மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு கோரியுள்ளார்கள். டெஃபினட்டாக நல்ல செய்தி வரும் என்று நம்புகிறோம். ஐயோ சார், சார் சொன்னது கேளுங்க சார். இப்போ அதெல்லாம் நீங்கள் எங்களை வாய்ப்பிடுங்க சார். நாங்கள் என்ன சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிட்டேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அதாவது என்ன செய்ய முடியுமோ சட்டத்துக்கு உட்பட்டு மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நேற்று மேதகு ஆளுநரை சந்தித்து தன் பக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் கையொப்பமிட்ட கடிதத்தை நேற்றே கொடுத்து விட்டார்கள். எனவே அது அந்த கடிதம் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக நல்ல முடிவை விரைவில் மேதகு ஆளுநர் அவர்கள் நமக்கு தெரிவிப்பார்கள். தமிழக மக்கள் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் முதல்வராக பதவியேற்கும் நன்னாளை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தெரியல சார், என்னன்னு பார்க்கவும் சொல்ல முடியாது சார். சசிகலாவின் ஆதரவாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான நவநீத கிருஷ்ணன் போயஸ் தோட்டத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தினார். விரைவில் நல்ல செய்தி வரும் என்பது அவருடைய கூற்றாக இருக்கிறது.